எப்பா பிடிங்க குடும்பம் தானோ. இன்றைக்கி அது விற்றுட்டு வாங்க. சரிம்மா விற்றுட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? அங்கே பேர் சுண்டல் வண்டி போய் 2 சுண்டல் வாங்கி தரேன். சரிக்கா. எங்கடி காணோம்? போயிடுச்சு போலக்கா. ஏதாச்சும் சாப்பிடணும் போல இதுக்கு. சுண்டல் வச்சு அண்ணே 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 இல்லைங்கண்ணே இல்லைங்க. என்ன சாப்பிட்ணும் போலையே அதுக்கு. சுண்டல் சாப்பிடுவோம். என்ன போயிட்டா அது? இப்போ பாரு சுண்டல் விற்காதே வராரு. இன்னைக்காவது விற்றுட்டு வராரான்னு பார்க்குறான். இன்றைக்கி மட்டும் விற்றுட்டு வரலனாக்கா அவருக்கு இருக்குது. இன்றைக்கி நான் சுண்டல் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன், முடியலையே. சுண்டல் வாங்கி தரேன் ஏமாத்திட்ட பத்தியா? வண்டி போயிடுச்சு போனா நான் என்ன பண்ணுறது? இல்லை நான் பேச்சு டூ போ. நான் என்னடி பண்ண முடியும்? என்னம்மா எல்லாம் கும்பலாக அங்கே நிற்கிறீங்க? நாங்கள் சுண்டல்கரை பற்றமாக பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் தான்மா. என்னம்மா பண்ணார்? நான் கூட பசின்னு பார்த்தா ஓட்டாருமா. நான் காசு எட்டினாட்டுக்குள்ளே அது போயிட்டாதும்மா. அப்புறம் எப்படிம்மா உங்களுக்குலாம் சுண்டல் விற்கும்? அதனால தான் சுண்டல் விற்காத வராரா? இன்றைக்கி வரட்டும், நான் வீட்டுக்கு பார்த்துக்கிறேன். என்னம்மா சுண்டலை விற்கலம்மா. எவ்வளோ நேரம் சுற்றி தெருவாக சுற்றி விட்டு வந்தோம்மா. யாருமே வாங்கலாமா. நின்று பார்க்குறேன், ஒரு நிமிஷம் குரல் கொடுக்குறாங்க. அவங்க பாட்டு இதோ நிற்கிறேன். அவங்க திட்டுறாங்கம்மா. வந்து நிற்காம போகிறேன். சுண்டலை விற்கல. ஏன் அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன். இல்லை எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க, நீ விற்கவே மாட்டேன்றீட்டு. அப்படியா? ஆமாம், ஏன் ஒரு இடம் நீங்கள் விற்க மாட்டீங்களா? எனக்கு சுற்றி பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி விற்கும்? சரி, நான் வந்து பார்த்து விட்டுட்டு வரேம்மா. நீ ஒரு இடமா. சரி, எடுத்துட்டு போ. சரி, ஓகேம்மா. The next day. விலை கிடைக்கும். சுண்டல்